வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றமாச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹேமா கமிட்டி முழு அறிக்கையும் எங்களுக்கு வேண்டும். தேசிய மகளிர் ஆணையம் எனக்கு கடிதம் அமைச்சிருக்கிறாங்க. மொத்தம் 290 பக்கங்கள். அதில் சென்சார் பண்ணி தான் பல விதமாக 233 பக்கங்களை அவங்க வெளியிட்டாங்க. ஹேமா கமிட்டி என்னன்னு கேட்டால், அந்த 60 பக்கத்தில் பப்ளிக்காகவே பல நடிகர்களுடைய பெயரே அங்கே பப்ளிக், நடிகரோட பெயர், அது உடன்பட்ட நடிகைகளின் பெயர்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் பப்ளிக்காகி பல பிரச்சனைகள் உருவாக்க சொல்லிட்டு அந்த 60 சில்லற பக்கத்தை கட் பண்ணிட்டு 233 பக்கத்தை தான் வெளியிட்டு இருந்தாங்க. இது இல்லாம 400 பக்கம் தனிப்பட்ட ஒரு புக் இருக்குதான் அந்த அறிக்கை விளக்கம். இது இல்லாம பென் டிரைவரை வேற சில இது பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான விஷயங்கள் இருக்கு. அதனால எங்களுக்கு அனைத்துமே வேண்டும் சொல்லி போட்டு தேசிய மகளிர் ஆணையம் ஹேமா கமிட்டிக்கு இன்னைக்கு லெட்டர் இருக்காங்க. இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய கட்சி பாஜக அங்க ஆண்டு கொண்டிருப்பது கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி. சொல்லவா வேணும்? அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னைக்கடா வீட்டுல விழுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், விழுந்தது நான் தாண்டா போய் முதல்ல மாலையை போட்டேன் அப்படிமா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பினராயி விஜயனுடைய அந்த ஆட்சியின் வெளிப்பாடு அது 1% கூட அவரை பாதிக்காது. ஏன்னா இதுக்கும் மற்றபடி ஆட்சிக்கு சம்பந்தங்கள் இருந்தாலும் இந்த ஆட்சி நடக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பிரச்சனை இல்லையா, அதை கையில தூக்கிட்டு இன்னைக்கு பாஜகவினர் அங்க ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு கடிதம் போட்டிருக்காங்க. செய்தி தொடர்பாளர் சம்பந்தப்பட்ட பாஜக பிரிவை சேர்ந்தவங்க, அதாவது வச்சஸ்தவி சிவசங்கர் போன்றவர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹேமா கமிட்டியினுடைய முழு அறிக்கையும் எங்களுக்கு வேண்டும். 290 பக்கம் பிளஸ் 400 பக்கம் அந்த பென் டிரைவர் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே எங்களுக்கு வேணும் சொல்லப்பட்டு அவங்க இன்னைக்கு கேள்விகள் கேட்டு தேசிய மகளிர் ஆணையத்தை போல எங்களுக்கு அத்தனை பேர் அத்தனை என்னென்ன பக்கங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் தேவைப்பட வேண்டும் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லிட்டு அவங்களும் ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதாவது தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதிட்டாங்க. அதாவது இந்த கமிட்டியினுடைய வெளிப்பாடு 4.5 வருஷத்துக்கு முன்னாலேயே அறிக்கை கொடுத்துட்டாங்க. நீங்க இவ்வளவு நாளா மறைச்சிருந்தீங்க, அதுக்கு என்ன காரணம்? 4.5 வருஷமாச்சு. இப்ப வெளிப்பட்டதுக்கு காரணம் அதுல பல பக்கங்களை மறைவாக வெளியிட்டிருப்பது அர்த்தம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு இன்னைக்கு ரேகா சர்மா கடிதம் எழுதியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்தது அப்படின்னா இன்னும் பலவிதமான மர்மங்கள், ரகசியங்கள், மலையாள இந்த சினிமாவில் நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்புகள், மற்றபடி பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், எத்தனை நடிகைகள் பலியானார்கள், எத்தனை நடிகைகள் உடந்தையாக இருந்தார்கள், எத்தனை நடிகர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள். ஏன்னா நடிகைகளே சும்மா சொல்லக்கூடாது. அந்த பேர் போறாங்க, போகக்கூடிய சமயத்தில் தன்னுடைய வெளிப்பாடின் அடிப்படையில தன்னுடைய முழு அதிகாரத்தின் ஒரு விஷயம் இல்லாவிட்டாலுமே கூட எப்படியாவது ஒரு வகையில நடித்து விடுவேன்னு சொல்லி கொண்டு தன் உடலை பகிர்ந்து கொண்டு படுக்கையை பகிர்ந்து கொண்டு அவர்கள் இன்னைக்கு நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுல முன்னணி நடிகைகள்லாம் கண்டுகொள்ளாமல் எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது புதுசா நாங்க கேள்விப்படுறோம். அதனால இது இந்த மாதிரி விஷயத்த நாங்க ஒண்ணுமே தலையிடவே இல்லைங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்குலாம் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, பாலியல் சிந்தல் யாருமே செய்ததில்லை அப்படின்னு கற்பூரத்தை அழித்து சத்தியம் செய்ததை போன்ற ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். எல்லா நடிகைகளுக்கும் முடிஞ்சு போச்சு. ஒரு நடிகை, ஒரு பெண் ஒரு நடிப்பதற்காக ஒரு சான்ஸ் தேடி ஒரு டைரக்டர் தேடி போறாங்க, ப்ரொடியூசர் தேடி போறாங்க. போன உன்னவாமா கேமரா மூலம் நடிப்பெல்லாம் சொல்லிட மாட்டாங்க. புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கலாம், நடிகையா இருக்கலாம். அந்த நேரத்துல அவங்க அறிமுக நடிகை தானே. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற பாதி வேலையை முடிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்து மேக்கப் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அந்த நடிகையினுடைய மேனேஜரோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு மற்றபடி
3 மாசம் கால் சீட்டு, 7 மாசம் கால் சீட்டுன்னு போட்டு அப்புறம் எத்தனை இரவுகள் வர வேண்டும் அப்படிங்கிறது நடிகையினுடைய மேனேஜர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதெல்லாம் வாய் வழி ஒப்பந்தமாவே பலவிதமான விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு பட்ட வர்த்தனமாக வெளிச்சமாக வெளிவந்து விட்டது. இதையெல்லாம் விட குட்டி பத்மணி நம்முடைய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய வந்து ரொம்ப இன்னும் பப்ளிக்கா சொல்றாங்க. அது சினிமாவை பொறுத்தவரை சின்ன பிள்ளைய கூட விட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதையெல்லாம் விட சாந்தி வில்லியம்ஸ் அப்படிங்கிற நடிகை வந்து 70, 80, 90 வயசு கிழவியை கூட விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க பட்டவத்திரமா சொல்லிடுறாங்க. அந்த அம்மா இதுவும் சொல்றாங்க, சாந்தி வில்லியம்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு போட்டு அதான் சொல்றேன். அதான் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஆனால் வந்து எனக்கு தனக்கு நடந்ததா அப்படிங்கிறப்ப அதை மறைச்சிடுறாங்க. நடிகை ஷகிலா கூட ஒரு பேட்டி நீங்க கொடுத்துருக்குறாங்க, மிக பகிரங்கமான ஒரு பேட்டி. அதன் அடிப்படையில வந்து பொதுவா ஒரு பெண் வந்து நடிக்க வர்றா அப்படின்னா ஓப்பனாவே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அதுல வந்து நடிகைக்கு பங்குன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நடிகை ஷகிலா வந்து குற்றம் சொல்லிருக்காங்க. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஒரு பெண் வந்து நான் நடிக்க வரேன் அப்படிங்கிறப்ப அந்த அம்மா வந்து மேனேஜரை வச்சிருப்பாங்க, இல்லை நார்மலா அம்மா கூட வருவாங்க. ஏதோ ஒரு வகையில போகக்கூடிய சமயத்துல நம்ம பெரிய நடிகையாக வர வேணும் அப்படிங்கிற சமயத்தை என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், முன்னணி நடிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, உடலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், படுக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல். அதுக்கு வந்து அந்த நடிகை ஒப்புக்கொள்கின்றார் அப்படிங்கிறது நீ பட்டபத்திரமா ஓப்பன் டாக்காவே நடிகை ஷகிலா பேசிட்டாங்க. அப்ப நடிகைக்கும் பங்கு உண்டு. ஆமா, இதுல ஒரு மாற்று கருத்துக்கு இது அற்புதமான ஒரு பாயிண்ட். நடிகர் மேலேயே குறை சொல்லி கொண்டிருந்தா அப்புறம் என்ன ஆகும்? நடிகைகளுக்கும் இதுல பங்கு உண்டு. நம்ம வந்து பெரிய நடிகையா வர வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்றாங்க, எல்லாவற்றுக்குமே சம்மதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பல பெண்கள் இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்களா இருந்தா கமிஷன் பணம் கேட்பாங்க, பெண்களா இருந்தா படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட், அங்க கூப்பிடுற நேரத்தில் எங்களுக்கு வந்து ஜாலியா வந்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். அதன் அடிப்படையில் வந்து நடிகைக்கு ஒரு பங்கு உண்டு. அப்போ வந்து மேனேஜர் அடிப்படையில் வந்து தயாரிப்பாளர் மற்றபடி இருக்கக்கூடிய நடிகைலாம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுக்குவாங்க, எத்தனை நைட்டு என்ன சமாச்சாரம் அப்படிங்கும் போது அப்ப நடிகைக்கு பங்குண்டுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது, ஒரு முக்காவாசி படம் போயிடும். பண்டிகை சமயத்தில் திடீர்னு அந்த நடிகையில வந்து மறுப்பாங்க. நடிகை ஷகிலா வந்து என்னை ஓப்பன் டாக்கா பேசிருக்காங்க, நடிகைகள் மறுப்பாங்க. மறுக்கக்கூடிய சமயம் முக்கா படம் போயிடுச்சு, இனிமே வந்து நம்மளை வந்து அந்த படத்துக்கு தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தைரியம் வந்து ஒரு நடிகைக்கு வருமா. வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், நானும் இனிமேல் படுக்கைக்கு வர மாட்டேன், நீ ராத்திரிலாம் கூப்பிட மாட்டேன், படுக்கை இது படத்தை முடிச்சு நீ அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அந்த நடிகைக்கும் சில முரண்பாடுகள் வரும். அப்ப தேவையில்லாம கிசுகள் கூட, மற்றபடி தேவையற்ற ஒரு நிலையில வந்து பல பிரச்சனைகள் வரும். சில நேரங்களில் படமே நின்று போன ஒரு விஷயம் முடிஞ்சு போட்டு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு, அப்ப அதன் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவரும். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், நடிகையை வந்து காதலிப்பதாக பல தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் வந்து நடிப்பாங்களாம். இவங்களும் வந்து எப்படியோ ஒரு வகையில முடிச்சுட்டு போயிடலாம் சொல்லிப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களை காதலிப்பதாக நடிப்பாங்களாம். பாருங்க எப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விட படம் வாய்ப்புகள் வரவில்லை என்ற சொல் தானாக வலிய செல்லும் பல நடிகைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு. அப்ப வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு மட்டுமல்ல நடிகைகளுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ரொம்ப விழாவாரியா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், நடிகையில மட்டுமல்ல, கதாநாயக நடிகையில மட்டுமல்ல, டச்சப்பா இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லேடிஸ், மற்றபடி அசிஸ்டன்ட் கேமரா உமனு, மற்றபடி காஸ்டியூம் டிசைனர்ஸ் லேடிஸு, மற்றபடி லேடிஸ் டான்சர்ஸ், ஜூனியர் லேடிஸ் ஆர்டிஸ்ட் யாரையுமே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டர்கள். இன்னைக்கு நடிகை வரலையா, விட்டுருப்பா, என்னமாச்சு அந்த நடிகை துணை நடிகை கூட்டிட்டு வா, மற்றபடி இந்த காஸ்டியூமா இருந்த ஒரு லேடிஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஆளுக்கு பங்கு போடக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. அதன் அடிப்படையில வந்து நமக்கும் சான்ஸ் கிடைக்கலாம் சொல்லிட்டு அந்த நடிகைகளும் அதில் பங்கெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா இதை வந்து ஹேமா கமிட்டி குறிச்சுக்கணும். அதாவது நடிகர்கள் மேல மட்டும் இன்னைக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேல வந்து 7 வழக்கு ஒரே நாள்ல போடப்பட்டிருக்கு.
மற்றபடி ஏகப்பட்ட 2-3 பேர் வந்து வழக்கு பதிஞ்சாச்சு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நடிகர் மேல வந்து குறைகள் இருக்கலாம். ஆமா, இல்லைன்னு சொல்ல வர. ஆனா நடிகைகள் மேலையும் குறைகள் இருக்கு. ஏன்னா குற்றச்சாட்டு சுமத்து இதன் அடிப்படையில பார்க்கின்ற போது குற்றச்சாட்டு சுமத்தின பல நடிகைகள் வந்து வேண்டுமென்றே சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேக உணர்வு இதுல வருது. வேண்டுமென்றே சொல்லி இருக்கலாம், எப்பா இவன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், இவனை எதை போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பல விதமா அவதூறுகளை பார்ப்பதற்காக இதை வைத்து தன்னை பப்ளிக்கா போகணும் அப்படிங்கிற கான்செப்ட். இதையெல்லாம் கூட குட்டி பத்மினி சொல்றாங்க, நம்ம தமிழ் நடிகை. தமிழ் சினிமாவில் இன்னும் எக்கச்சக்கமா போச்சு, இன்னும் வெளிவராத பல தகவல்கள் சொல்றாங்க. இதையெல்லாம் விட இன்னும் மோசம் தெலுங்கு சினிமாவா பக்கம் பக்கமா போயிட்டு இருக்கு. தெலுங்கு சினிமா இன்னும் மோசமா. ஆமா, நடிகை பத்மினி குட்டி பத்மினி தமிழ் நடிகை சொல்றாங்க, சினிமா என்பது ஒரே வார்த்தைக்கு இது வந்து உடல் வியாபாரம் அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதை விட ஒரு கேவலமான வார்த்தை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சினிமா என்பது உடல் வியாபாரம். ஆமா, இதை விட என்னத்த கேவலமான பேச்சு இருக்கு? அப்படிங்கிறப்ப வரக்கூடிய காலங்கள்ல நடிக்க போகக்கூடிய ஆசை உள்ள பெண்கள் எல்லாம் வந்து தங்களுடைய ஆசையை நிராசையாக மாத்திக்க வேண்டியதான். ஆமா, நடிகையா போகணுமா, முடிஞ்சு போச்சு, படுக்கையை பதிதான் ஆகணும். ஆமா, நடிகர்களுக்கும் இது தயாரிப்பாளர் இயக்குநர்கள் பெட்டு போட்டு தான் ஆகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லாவிட்டா ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அது 70 வயசு கிழவியாகட்டும், 80 வயசு கிழவியாகட்டும், 90 வயசு கிழவி விட மாட்டாங்க, சின்ன குழந்தைகளை கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு குட்டி பத்மினி நீங்க சொல்றாங்கன்னா, அப்ப சினிமாவுடைய ஒரு நிலைமை என்ன? வெளியே தாங்க அது ஜிகனா, வெளியே தான் ஜிகனா, மற்றபடி வந்து உள்ளேதான் வந்து நாரி போன விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கறேன் அப்படின்னா பெருசா நம்ம டாம் டூம்னு பீத்திக்கிறோம். ஆனா அதனுடைய பின் பேக்ரவுண்ட் அது எவ்வாறு எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகையை பத்தி தாறுமாறா பேச, அந்த நடிகை அப்படி நடிச்சுட்டா இப்படி நடிச்சுட்டா, ஆனா அவன் எந்த அளவுக்கு பகிர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாள். அந்த இயக்குநர்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய் அந்த அளவுக்கு அவ நடிச்சு வெளிப்படுத்தி தன்னை காட்டி இருப்பாள். எந்த அளவுக்கு படுக்கையை பயந்திருப்பாள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து சினிமா என்பது பெண்களுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. கட்டாயமா சினிமா என்பது பெண்களுக்கு தேவையா? படுக்கையை பயந்து ஓடுற மாதிரி தேவைன்னு போய்க்க வேண்டியதான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? தேவைன்னு போய்க்க வேண்டியதான். இல்லாட்டி நல்லபடியா படிச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு, இல்லையா விட்டுட்டு அற்புதமா குடும்ப பெண்ணு, 2 குழந்தைகளை பெற்றீங்களா, முடிஞ்சு போச்சு. மற்றபடி புருஷனை கட்டினீங்களா, புள்ள பெற்றீங்களா, ஜம்முன்னு குடும்ப வாழ்க்கையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வரும் காலங்கள்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கட்டாயமா நிறைய பேர் வந்து நடிகையாய் வர முடியாது. அதே நேரத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கும் போல திறமையுள்ள நடிகைகள், நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், கட்டாயமா நடிகைகள் வந்து கேமரா வரவே முடியாது. அப்ப என்ன ஆகுது? திறமை இருந்துமே முடியாத அளவுக்கு பலவித நடிகைகள் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படிங்கிறத பகிரங்கமான பார்ப்போம். ஹேமா கமிட்டியில ஹேமா கமிட்டிகிட்ட இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் இந்த ஃபுல்லு பக்கத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து என்னென்ன ரகசியம், இன்னைக்கு இந்த 233 பக்கத்துக்கே வந்து தென்னிந்திய சினிமா உலகம் அலறிடுச்சு. ஆமா, அந்த அளவுக்கு கிடையாது. பாருங்க, இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், கேரளாவுல மலையாள நடிகைகள் அந்த நடிகர் சங்கம் வந்து சங்கத்தை எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப அந்த மலையாள கட்டடம் தான் ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னால ஓபன் பண்ணாங்க. அந்த மலையாள கட்டிடம் வந்து இன்னைக்கு விற்பனைன்னு சொல்லி போட்டு ஒரு இணையதளத்துல ஒரு விளம்பரம் போயிட்டு. ஆமா, அவ்வளவு பெரிய கட்டிடம் வெறும் 20,000 ரூபாயா. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இல்ல ஓப்பனாவே வந்து பார்வதி அப்படிங்கிற ஒரு நடிகை சொன்ன மாதிரி எதற்காக இவர்கள் வந்து அத்தனை பேர் ராஜினாமா செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாங்க. ராஜினாமா செய்திருக்க கூடாது. அப்ப என்ன ஆகுது? நடிகர் யார் ரிப்போர்ட் கொடுத்தாலும் விசாரிக்கக்கூடிய ஒரு அந்த பக்குவம், அந்த ஒரு கடமை வந்து அந்த இவங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதை விட்டுப்பட்டு ராஜினாமான்னு அப்புறம் நடிகர் சங்கங்கள் இதற்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து தமிழ் சினிமாவில இப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை போடணும் அப்படிங்கிற குழு வந்தாச்சு. வந்தது அப்படியே தமிழ் சினிமாவை இன்னைக்கு நாரி போயிடும். இதெல்லாம் சின்னத்திரை இன்னும் கேவலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு. ஆமா, சினிமா துறையை விட சின்னத்திரையில வந்து இன்னும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வு,
பாலியல் பலாத்காரங்கள் நிறைய நடிச்சிட்டு இருக்கு, நிறைய இருக்கிறோம். பயங்கரம் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன திரையில அவன் படுக்கை பகிர்ந்தாதான் கேமராவில் நிக்க முடியும் அப்படிங்கிற சின்ன திரைக்கு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனா இன்னொரு தகவல் போயிட்டு சினிமா துறையை விட சின்னத்துறை இன்னும் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிடுச்சு. பார்ப்போம் ஹேமா கமிட்டி என்ன முடிவு எடுக்க போறாங்க. வழக்கு பதிவு பண்ணியாச்சு. ஆமா, இன்னும் சொல்லப்போனா குட்டி பத்மினி சொல்லாம இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அதனால பல நடிகர் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி நடிக்க சான்ஸ் இல்லாம போயிட்டாங்க. இவங்க நடிகை சகிலா சொன்ன மாதிரி வந்து சான்ஸ் தரேன்னு சொல்லியே பல பெண்களை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டு தன்னை பயன்படுத்தி கொண்டு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் சான்ஸ் தர மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல இனி இந்த ஹேமா கமிட்டி என்ன பண்ண போறாங்க? மிச்சம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 63 பக்கம், அந்த பேலன்ஸ் 400 பக்கம் வெளிவந்து இன்னும் எத்தனை பேரெல்லாம் வந்து ஆமா அந்த நடிகைகள் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படை எந்த அளவுக்கு உண்மை அதையும் பார்க்கணும். நடிகர்கள் மேல் சொல்லக்கூடிய வழக்குகள் அடிப்படை எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது அதையும் பார்க்கிற சமயத்துல கட்டாயமா இவருக்கு ஒப்புக்கொள்ளாத வரை எத்தனை வழக்கு போட்டாலுமே சரி, ஆமா அது நிலைக்காது என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.